தமிழகத்தில் பாரதிய ஜனதா மாற்று அரசியலோடு ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்க நினைப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் வெங்கடேஷை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க துடிப்பதாகவும் திமுக இழந்த ஆட்சியை மீண்டும் பெற நினைப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாற்று அரசியலோடு ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்க நினைப்பதாக அப்போது அவர் கூறினார். மாற்றப்படலாம் என்ற அச்சம் அதிமுக வேட்பாளர்களிடையே தொடர்வதாகவும் இல கணேசன் விமர்சித்தார். தன்னிடம் எப்போது காலியாகும் என்று அஞ்சிக் கொண்டே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையில் அவர்களது இடம் உறுதியாகவில்லை. ஆனால் 234 தொகுதிகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செய்துவிட்டு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அத்தனைக்கும் வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்து களம் இறங்கியிருக்கிறோம். நாளை தினம் மிகச் சிறப்பான முறையில் தொலைநோக்கு பார்வையோடு கூட ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட இருக்கின்றது. அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள்.